இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு ஒருத்தர் ஏதாவது இழப்பு செய்தியை கேட்ட உடனே சொல்லிட்டாருன்னா, எப்படி ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னா, ஒரு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொன்னா, இந்த வார்த்தைகளை தவாபுக்குள்ள வார்த்தைகளை சொன்னால் எப்படி தவாபு கிடைக்குமோ, இன்னாலில்லாஹ்வை சொன்னாலும் தவாபு கிடைக்கும். ஒரு பெரிய நீதிபதி இருந்தாங்க, காதி ஷுரைக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அலி ரலியல்லாஹு காலத்தில் என்ன இருந்தார்? அலி ரலியல்லாஹு வழக்கையெல்லாம் அவர் விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்கார். காதி ஷுரைக் அவர் தான் சொல்லுவார், ஏதாவது ஒரு முசீபத்து வந்துச்சுன்னா எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, நான் அல்லாஹ்வை புகழுவேன், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவேன். என்ன ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று, இதை விட பெரிய முசீபத்து வந்திருந்தா நான் என்னத்துக்காகுவேன்? இந்த அளவோடு நிறுத்திட்டான்ல, அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது விஷயம், இந்த வந்திருக்கிற இந்த முசீபத்து என் தீனில் வரல, என் உடம்புல குடும்பத்தில் வியாபாரத்தில் இப்படி வந்திருக்க ஒழிய என் தீனில் வந்திருந்து நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிற மாதிரியெல்லாம் ஒரு முசீபத்து வந்திருந்தா அதை விட பெரிய முசீபத்து வேற என்ன? அதனால அல்ஹம்துலில்லாஹ். மூணாவது என்னன்னா, இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு என் வாயில சொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். எனக்கு அந்த தவாபு கிடைக்கும். அந்த தவாபை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்ததுனால அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதெல்லாம் ஒரு இன்னாலில்லாஹ்வுக்கு பின்னாலே காதி ஷுரைக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் சிந்திக்கிறார்கள், முசீபத்து வர்ற நேரத்தில் இப்படி பார்க்கணுமா?